வெல்கம் டு சிரிஷாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. ஸ்டஃப்டு கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஓமம் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவு கலந்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே கலந்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கத்திரிக்காயிலேருந்து மசாலா வெளியே வராமல் இருக்கும். இந்த அளவுக்கு திக்காக கலந்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஊற வச்ச புளி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காயை இது மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். உள்ள சொத்தையோ பூச்சியெல்லாம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து உள்ளே நல்லா குக் ஆகணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் பஜ்ஜி. இப்போ வெளியே எடுத்துடலாம். இப்போ இதில் மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை பஜ்ஜி மாவில் முக்கி போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். மசாலா வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். அடுத்ததாக லெமன் வாட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு லெமனை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு, கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ லெமன் வாட்டர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இன்னொரு பவுலில் கொஞ்சமாக தயிரும், ஒரு பவுலில் பொடியாக நறுக்கின வெங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது போல் பஜ்ஜியை எடுத்து ஸ்லிட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ லெமன் வாட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே திரும்பவும் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான ஸ்டஃப்டு கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.